வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு ஒரு பொடியும் பாசிப்பருப்பு ஒரு பொடியும் போட்டு மஞ்சள்தூள் பெருங்காயம் போட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு கட் பண்ணி வேக வச்சுருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா பச்சை சேர்ந்து பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுப்போம் ரெடியாக. பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு சோம்பு போட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பரட்டி இறக்கினா பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலும் பிரமாதமாக ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இது அரைவேக்காடாக நல்லா வேகந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோன்னு நம்ம தேவையான காரம் உப்பு போட்டு பரட்டி இறக்குனா நம்முடைய பொரியல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடாய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சார் இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிப்போம். இதில் வந்து நம்ம காரம் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் நல்லா கொதி வரட்டும். கொதித்த உடனே மிளகா ஸ்மெல் போன உடனே நம்ம அந்த கீரை எடுத்து அதில் வச்சிடலாம். அலசி தேவையான அளவு கல்லுப்பு, கூட்டுக்கு பருப்பு கூட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டோம். நல்லா கொதிக்கட்டும், பச்சை ஸ்மெல் போட்டோம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா பருப்பு கொதித்து இந்த மசாலா ஸ்மெல்லாம் போனோன்னா கீரையை போட்டு, கீரை நல்லா சீக்கிரம் வந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை நாட்டு பொன்னாங்கண்ணிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதித்தோடனே நம்ம பொன்னாங்கண்ணி கீரை போட்டுட்டு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி இறக்கணும். நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கொதி வந்துடுச்சு. இதுலேயும் தேவையான உப்பு போட்டாச்சு. இதில் இப்போ கீரை போட்டுடலாம். இதில் கீரை பொன்னாங்கண்ணி கீரை போட்டாச்சு. பசுமையாக அப்படி பாருங்கள். இல்லை அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன். எந்த கூட்டு வச்சாலும் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லது. அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் நான் போட்டிருக்கேன். இது சீக்கிரம் வந்து போய்டுங்க. இந்த பொன்னாங்கண்ணி சீக்கிரமாக வந்து போய்டும். பச்சை பசேல்னு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. நல்லா ஒரு 10 கொதி கொதிச்சோடனே இறக்கினா அந்த கூட்டு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இதில் தேவையான காரம் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டாச்சு, காரம் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா பரட்டி விட்டு இது வெந்தவுடனே இறக்க வேண்டியதான். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்துகிட்டே இருக்கட்டும். இந்த சைடில் கூட்டும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் ரெடி. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க.